சிவராத்திரி தோன்றிய வரலாறு தெரியுமா? துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தினால் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் தங்கள் செல்வத்தையும் வலிமையையும் இளமையையும் இழந்தார்கள். இதனால பலவீனமடைந்த தேவர்களை அசுரர்கள் எளிதில் தோற்கடித்து தேவருலகை கைப்பற்றினர். இழந்த வலிமையை மீண்டும் பெற என்ன செய்வது என விஷ்ணுவிடம் கேட்டதற்கு அமிர்தம் குடிப்பதே இதற்கு ஒரே வழி என்று கூறினார். பார்க்கடலை கடைவது என்பது தேவர்களால் மட்டும் செய்யக்கூடிய எளிய காரியம் அல்ல. மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயராகவும் கொண்டு கடைய வேண்டும் என்பதால் அமுதம் கிடைத்தால் சமமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நிபந்தனையுடன் அசுரர்களும் சம்மதித்தனர். ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் வாசுகியை பிடித்து இழுத்து கடைந்தனர். பார்க்கடலை கடையும் போது உண்டான கடுமையான வலியால் வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கியது. உலகை காக்க வேண்டி சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை எடுத்துத்தானே பருகினார். விஷம் வயிற்றுக்குள் சென்றால் சிவனுக்கு ஆபத்து என்பதால் பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்து விஷம் கீழே இறங்காமல் தடுத்தார். இதனால் விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கி அவர் கழுத்து நீல நிறமாக மாறியது. இதனாலேயே அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. விஷம் சிவன் உடம்பில் கலக்காமல் இருக்க இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க வேண்டும் என்பதால் தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தார்கள். சிவபெருமான் உறங்காமல் இருப்பதற்காக நடனம், இசை போன்ற நிகழ்வுகளை இயற்றினர். இந்நாளையே சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். நீ கேட்ட வரம் கொடுத்தேன்.